ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு அருகாமையில் ஒரு 7 வயது சிறுவனுக்கு மோகினி ஆக்கிரமிப்பு செய்து அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டமாக அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய விழுப்புரம் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்திலிருந்து 2015 காலகட்டம் வரைக்கும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட காளீஸ்வரன் அப்படின்ற ஒரு பிரதர் தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய காளீஸ்வரனுக்கு ஒரு 7 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க. இவங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் தாங்க. அந்த பகுதியிலிருந்து சென்னைக்கு குடியேறி கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் கடந்திருக்கும். அதாவது இந்த காளீஸ்வரனுடைய அப்பாவுக்கு திருமணமானதுக்கு பிறகு தாங்க சென்னைக்கே வந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவுடைய பெயர் தாங்க முத்துமாரி. இந்த காளீஸ்வரனுடைய அம்மாவுடைய பேர் தாங்க அழகுமணி. இந்த 3 பேருடைய குடும்பமும் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வசதியாக தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேலையில் அந்த சென்னையில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை பிரிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு ஆப்செட்டில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. இங்கு சில நண்பர்களோட உதவியோடு தாங்க இந்த சென்னையிலேயே வந்து குடியேறி இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கையில் தான் ஒரு நாள் மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு இவங்களுடைய ஃபோனுக்கு கால் வருது. உடனே இந்த முத்துமாரியும் அட்டன் பண்ணதுக்கு பிறகு எதிர்ப்புறத்தில் யார் பேசுறான்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா அம்மா தாங்க. தம்பி, இங்கே ஊரில் ஒரு கேதம் விழுந்துருச்சுப்பா அப்படின்றாங்க. அதாவது கேதம் அப்படின்னா துக்கம் நடந்தது தாங்க கேதம்னு சொல்லுவாங்க. அது யார் என்னன்னு விசாரிக்கும் பொழுது இந்த முத்துமாரி இருக்கார் இல்லையா, இவருடைய சொந்த அத்தை மகள் தாங்க இறந்து போயிருக்கிறாங்க. உடனே நீ கிளம்பி வா, இன்றைய இரவு நீ கிளம்பி பஸ் ஏறி வந்துட்டு அப்படின்னா நாளை காலையிலலாம் நீ வந்து ஊருக்கு சேர்ந்துருவ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை கேட்டுட்டு இந்த காளீஸ்வரனுடைய அப்பா பதட்டத்தோடையே இவருடைய வீட்டுக்கு ஓடி வராருங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவருடைய மனைவி கிட்டையும் இவங்களுடைய குழந்தைகிட்டையும் சொல்லி நம்ம வந்து இன்னைக்கே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டத்துக்கு போகிறாருங்க. அப்படி விழுப்புரம் மாவட்டத்துக்கு போனதுக்கு பிறகு இவங்களுடைய வீட்டில் போய் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பேக்கு துணி எல்லாமே வச்சுட்டு எதிர்ப்புறத்தில் துக்கம் நடந்திருக்கு இல்லையா, அந்த வீட்டை தாங்க ஒத்து பார்க்குறாங்க. அப்படி இவங்களுடைய வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கம் நடந்திருக்கக்கூடிய அந்த வீட்டில் யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னலையா, இந்த முத்துமாரியுடைய அத்தை மகள் தாங்க. அந்த பெண்மணி கிட்டத்தட்ட 8 வருடங்களாக மூளை காய்ச்சலால் அவதிப்பட்டு முதல் நாள் தாங்க இறந்து போயிருந்திருக்காங்க. அப்படி இறந்தது மட்டும் இல்லாமல் அவங்க எதனால இறந்து போனாங்க அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போகக்கூடிய கடமைக்கு நம்ம போய் பார்க்கணும், ஏன்னா சொந்த உறவு முறை இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு போய் அந்த சடலத்தை பார்க்கும் பொழுது இந்த முத்துமாரிக்கு மனசே கேட்கல. இவரையே அறியாமல் இவருடைய கண்களில் கண்ணீர் தாரையாக வந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து கிடக்குறாங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய பேர் தாங்க பவித்ரா. அந்த பவித்ரான்ற பெண்மணியை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் அந்த பெண்மணிக்கு தாங்க திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றபடி கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி முடிவு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன பிரச்சனை காரணத்தினால இந்த திருமணம் நடைபெறாமல் போயிருச்சு. அதுக்கு பிறகு தாங்க இந்த முத்துமாரி அழகுமணி அப்படின்ற பெண்மணியவே வந்து திருமணம் பண்ணி இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பவித்ரான்ற பெண்மணி சடலமாக கிடக்குறாங்க இல்லையா, அவங்க பார்ப்பதற்கு ரொம்ப அழகா கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது மாண்டு போய் அந்த சடலமாக கிடக்கக்கூடிய அந்த உடலை பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட 8 வருடங்களாக உடம்பு முடியாமல் தானே இருந்தாங்க. அவங்களுடைய உடம்பே ரொம்ப குச்சியாக போய் ஒரு மாதிரி மெலிஞ்சு போய் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய சதையெல்லாமே உப்பி போய் ஒரு மாதிரி தாங்க விகாரமான தோற்றத்தில் இருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு தான் இந்த முத்துமாரி அப்படின்றவர் ஓன் அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. உடனே உங்களுடைய மனைவி சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வாங்கும் போது அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டு போயிருக்காங்க. அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6:30 மணி அளவில் இவங்களுடைய சடலத்தை எடுத்து சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த துக்க நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு இந்த முத்துமாரியும் இவங்களுடைய குடும்பத்தினரும் நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க உறவினர்கள் கிட்ட. அப்படி சொல்லும் பொழுது, நீ உடனே போகக்கூடாதுப்பா, 3ஆவது நாள் காரியம் முடிட்டோம், அதன் பிறகு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களை வந்து தங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரியே 3ஆம் நாள் காரியம் முடிஞ்சதுக்கு பிறகு அன்றைய மாலை கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களுடைய அம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால நாளைக்கு காலையில் நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முத்துமாரியுடைய அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. அத்தையும் மாமாவும் சரியாக தாங்க சொல்கிறாங்க, நம்ம இருண்டு நாளைக்கு காலையில் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க படுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய வீட்டிலேயே.
அப்படி அன்னைக்கு படுத்து தூங்கக்கூடிய அன்றைய இரவு மறுபடியும் ஒரு மரண போல சத்தம் கேட்கும் அப்படின்றத இவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு நடிசி தோராயமாக ஒரு மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த முத்துமாரியுடைய அம்மா திடீர்னு இருமிக்கிட்டே இருந்திருக்காங்க. எதுக்கு அம்மா இப்படி இருமிக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க தூக்கத்திலே எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க ஏன் இப்படி இருமுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க தண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த முத்துமாரிக்கு வந்து கூட பிறந்த இன்னும் 2 தம்பிகள் இருக்காங்க. இவர் தாங்க மூத்தவரே. அதன் பிறகு இவங்களுடைய அம்மாவுக்கு தண்ணி கொடுத்து அவங்களை வந்து படுக்க வச்சுட்டு இவங்களும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு அதிகாலை 5 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஐயோன்னு தலையில் அடிச்சுட்டு கத்தக்கூடிய சத்தம் தாங்க இந்த முத்துமாரிக்கு கேட்குது. யார் இப்படி கத்துறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்துமாரியுடைய தம்பி இருக்காரு இல்லையா, 2வது தம்பி, அவர் தாங்க கத்துறாரு. அம்மா தூங்குனபடி தூங்கிட்டே இருக்கிறாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. விடிய காலை 5 மணிக்கு இப்படி வந்து கத்தக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அனைவருமே பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுடைய தம்பிக்கு தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாயிலிருந்து ரத்தமாக கக்கியிருக்காங்க. அந்த ரத்தத்திலே இவர் வந்து நடந்து போகும்பொழுது இவருடைய கால் பாதங்கள்லேயே பட்டிருக்குது. அப்பொழுதுதான் தெரிஞ்சிருக்குது தன்னுடைய அம்மா இருமிட்டே இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு உடல்நல குறைவால திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் இவங்களுக்கு புரிய வந்திருக்குது. இப்பொழுது நம்ம வந்து ஊருக்கு போக முடியாமல் மொத்தமாக லாக் ஆகிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முத்துமாரியும் இவங்களுடைய குடும்பத்தினரும் நினச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய அம்மாவுக்கு நடத்தக்கூடிய அந்த இறுதி சம்பிரதாயங்கள்லாம் முடிச்சுட்டு சுடுகாட்டில் போய் எரிச்சு வந்திருக்காங்க. அப்படி சுடுகாட்டில் கொல்லி வைக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முத்துமாரி இருக்கார் இல்லையா, அவருடைய கடைசி தம்பி தாங்க. ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கிறார் அப்படின்னா அவரை தாங்க கொல்லி வைக்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து 3 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால கடைசி தம்பி தாங்க கொல்லியை வைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கழிச்சு பால் ஊற்றக்கூடிய அந்த காரியம் நடக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த மூத்தவராக இருக்கக்கூடிய இந்த முத்துமாரி கையாலேயே ஒரு கொல்லியில் கங்கு வச்சு அங்கே சடலம் எரிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் அந்த கங்கை வந்து உடச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் மாதிரி சொல்லுவாங்க. அந்த காரியத்தை செஞ்சுட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கு சோகத்தோடு வந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த முத்துமாரியுடைய மனைவி அழகுமணி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்பொழுது ஊருக்கெல்லாம் போகணும்னு நினைக்கவே வேணாம், குறைஞ்சது ஒரு 40 நாள் இங்கே இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ, எனக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யுது, ஆனால் பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடணும், இல்லை அப்படின்னா அவங்க பார்த்துக்க ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நானுமே என்னுடைய கம்பெனியில் 1 வாரம் தான் லீவுன்னு சொல்லிட்டு வந்தேன், மறுபடியும் ஃபோன் பண்ணி இன்னும் இவ்வளோ நேரம் ஆகும் இவ்வளோ நாள் ஆகும்னு சொன்னேன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க, நம்ம பக்கத்தில் தானே இருக்கிறோம், அதனால் போயிட்டு மறுபடியும் நம்ம திரும்பி வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு 2 நாட்கள் கழித்து இந்த குடும்பத்தினர் அனைவருமே மறுபடியும் சென்னைக்கு போகிறாங்க. அப்படி சென்னைக்கு போய் 1 மாத காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது 40 நாள் காரியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாளைக்கு இவங்க வந்து குடும்பத்தினர் மறுபடியும் இவங்களுடைய கிராமத்துக்கே வராங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு அந்த மோகினியால. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 40 நாள் காரியத்துக்கு வந்து அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு இவங்க வீட்டில் வந்து தூங்க ஆயத்தமாகறாங்க. அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுடைய கணவர் கார்லியா முத்துமாரி, அவருக்கு தூக்கம் வராமல் பக்கத்தில் கிடக்கக்கூடிய இவங்களுடைய பையன் தோல் மேலேயே கை போடுறாருங்க. அப்படி கை போட்டு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பையன் இல்லை. டக்குன்னு சுதாரிச்சு முடிச்சு பார்க்குறாருங்க, இவங்களுடைய மனைவி மட்டும் தான் கிடக்குறாங்க, நடுவில் கிடக்கக்கூடிய இவங்களுடைய பையன் காணா. உடனே இவங்களுடைய மனைவி எழுப்பி பையன் எங்கே போனா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. என்னங்க என்னைய கேட்குறீங்க, எனக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே இருவருமே எந்திரிச்சு இவங்களுடைய அப்பாவை எழுப்பியிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த முத்துமாரியுடைய தம்பி 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே எழுப்பியிருக்கிறாங்க. இப்படி இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சல்லடை போட்டு வீட்டை சுற்றி தேடுறாங்க, இவங்களுடைய பையன் எங்கே போனாங்கன்னே தெரியல. சரி, இனிமேல் வீட்டுக்குள்ளே தேடி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய வீட்டோட கதவை திறந்து எதிர்ப்புறத்தில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அனைவருக்குமே பேரெதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்தில் ஏற்கனவே துக்கப்பட்டு இறந்து போனாங்க இல்லையா அந்த பவித்ரான்ற பெண்மணி உடல்நலக்குறைவால, அந்த வீட்டோட வாசல் மையப்பகுதியிலே தாங்க இவங்களுடைய பையன் அண்ணாந்து பார்த்தபடி அப்படி விகாரமாக நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. என்னடாச்சு, ஏன்டா அங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு அவருடைய கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன் அங்கே போன அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் எதுவுமே பதிலே சொல்லவே இல்லை. மறுபடியும் அதட்டி எதுக்குடா அங்கே போன அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்கும் பொழுது என்னை அந்த அக்கா கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சின்ன பையன் சொல்லிக்கிறான். சொன்ன உடனே இவங்க அனைவருமே மிரண்டு போனாலுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயந்துருப்பான் போல அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த 40 நாள் காரியமும் முடிச்சுட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே மறுபடியும் சென்னைக்கே வந்திருக்காங்க. இப்படி அந்த சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு தாங்க மோகினியோட உச்சகட்ட ஆட்டமே காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னா, அந்த வீட்டோட வாசல் பக்கத்திலேயே அந்த பையன் நின்றுட்டு இருந்தா இல்லையா காளீஸ்வரன், அப்பொழுதே அந்த ஆன்மா அவரை வந்து பொசஸ் பண்ணியிருக்கும் போல. அந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்குதுங்க. அதே மாதிரி சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய வேலையில எப்பயும் போல இயல்பாக அதை தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. காலை பொழுது சரியாக ஒரு 8:30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த முத்துமாரி இருக்கார் இல்லையா, இவருடைய சொந்த பைக்கில் இவங்களுடைய பையனை பின்னாடி உட்காரச்சுக்கிட்டு ஸ்கூலில் விட்டுறதுக்காக அவரை வந்து ஏற்றிட்டு போயிருக்கிறாருங்க. கரெக்டாக ஸ்கூல் வாசல் கிட்ட வந்து நின்ற உடனே உங்களுடைய பையனை வந்து இறக்கி விட்டுருக்கிறாரு. இறக்கி விட்டுட்டு பைக்கில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பேக் எடுத்து இவருடைய
பையன் கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா இவங்களுடைய பையன் ஆளை காணோம். எங்கே போனான்னு தெரியலையே அதுக்குள்ளேயே அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா இவங்களுடைய பையன் அந்த ரோட்டை எப்படி கிராஸ் பண்ணானே தெரில. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூக்கடைக்கு பக்கத்திலே தாங்க உத்து பார்த்தபடி நின்றுட்டு இருந்திருக்கான். உடனே வண்டியை வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி உங்களுடைய பையன் கிட்ட போய் கேட்குறாரு, நான் நின்றுட்டு இருக்கக்குள்ள எப்படா அந்த ரோட்டை கிராஸ் பண்ணேன், இவ்வளோ டிராஃபிக் வந்துட்டு இருக்குதே உனக்கு பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் எதுவுமே பதில் சொல்லாமல் அந்த பூக்கடைக்காரரையும் உத்து பார்க்குறாங்க. உடனே அந்த பூக்கடைக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பையன் நீங்கள் வண்டியை ஸ்டாண்ட் பண்ணி நிப்பாட்டினீங்க இல்லையா, அந்த பேக் எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துலேயே உங்களுடைய பையன் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டான். சுற்றியும் கார் பஸ்ஸும் வந்துட்டு இருக்குது, அவன் பாட்டுக்கு கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி என்னடா வேணும், பூ இது வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அந்த மல்லிகைப்பூ கூடையில் இருக்குது இல்லையா, அந்த மல்லிகைப்பூவையே உத்து பார்த்துட்டு இருக்கிறான். என்ன எதுன்னு தெரில, அவனை முதல்ல கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த பூக்கடைக்காரர் சொல்றாருங்க. உடனே உங்களுடைய பையனுடைய கையை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இவர் வந்து அந்த ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துருக்காருங்க. இதுதான் முதலாவதாக இவங்களுடைய குடும்பத்தில் நடந்த அமானுஷ்யமான விஷயம். இதன் பிறகு நடந்ததாங்க இவங்களால மறக்கவே முடியாத சம்பவங்களா இருந்திருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இந்த முத்துமாரி அவருடைய வேலையை முடிச்சுட்டு எப்பயுமே மாலை தோராயமாக ஒரு 6:30 மணிக்கெல்லாம் இவங்களுடைய வீட்டுக்கு வருவது வழக்கம். அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6:30 அல்லது 7 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த முத்துமாரி அவருடைய வேலையை முடிச்சுட்டு அந்த பத்திரிகை ஆப்செட்ல வேலை பார்க்குறாரு. அந்த வேலையை முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே இவங்களுடைய மனைவி இவரை பார்த்தபடி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்களே உங்க பையன் கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா பண்ண, எதுவும் சேட்டை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது அவனும் எதுவுமே சொல்லாம தலையாட்டினபடி இருந்திருக்காங்க. அவன் சொன்னா எனக்கு புரியாது, நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி இவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படி உங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பையன் ஸ்கூல்ல ரொம்ப சேட்டை பண்றானா, நாளைக்கு காலையிலேயே ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. என்ன ஏதுன்றதே தெரியாம ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் மறுநாள் காலையிலேயே இந்த பேரண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்து உங்களுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அது ஒரு பிரைவேட் ஸ்கூல் தாங்க. அந்த ஸ்கூலுக்கு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இவங்களை பார்த்ததுக்கு பிறகு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பையனுக்கு எதுவும் மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குதா, எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்ரூம்க்கே போயிட்டு இருக்கிறான், நாங்களும் பார்த்து சத்தம் போட்டு சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் கேட்கவே மாட்டான். பாய்ஸ் யூஸ் பண்ணுறக்கூடிய எந்த ஒரு பாத்ரூமே அவன் யூஸ் பண்ண மாட்டான், ஆனால் கேர்ள்ஸ்லாம் எப்போ போகிறாங்களோ அப்போ தான் அவனும் பாத்ரூம் யூஸ் பண்ணுறான். இது எங்களுக்கு எல்லாமே தப்பாப்படுது, இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ மோசமாக இருக்கிறானே, நீங்கள் வளர்க்கக்கூடிய இந்த வளர்ப்பு அப்படி அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிச்சிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது மேடம், அவனை மன்னிச்சுக்கோங்க, தெரியாதனமாக பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இந்த பையனை வந்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே சேரில் உட்காந்துக்கூடிய அந்த டீச்சர் இந்த கணவன் மனைவி இல்லையா, உங்களை மறுபடியும் கூப்பிட்றாங்க. எனக்கு என்னமோ உங்களுடைய பையன் வந்து திருநங்கையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன், நீங்க வேணா அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த முத்துமாரிக்கு கோவம் உச்சந்தலைக்கு மேலே இருக்குது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, சின்ன பையனை போய் என்ன பேசுறதுன்றது உங்களுக்கு தெரியலையா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையனை கூப்பிட்டு இவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய பையனை போட்டு சப்புன்னு அடிச்சிருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு மனநலம் எதுவும் பாதிக்கப்பட்டுச்சா, அன்னைக்கு என்னன்னா பூக்கடை கிட்ட நின்றுக்கிட்டு விகாரமா ஒத்து பார்த்துட்டு இருக்கிற, இப்போ என்னன்னா லேடிஸ் பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற, இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா, உனக்கு யார் இந்த மாதிரி பழக்கம்லாம் சொல்லி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிச்சிருக்கிறாரு. இனிமே நான் பண்ண மாட்டேன்ப்பா, என்னை அடிக்காதப்பா அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய பையனும் ஓடு அழுதுருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து உங்களுடைய பையன் எப்பயும் போல இயல்பாக தாங்க இருந்திருக்கிறாரு. வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, ஸ்கூல்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. இப்படி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. அன்றைய இரவு சரியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6:30 மணி அளவில் இவருடைய வேலையை முடிச்சுட்டு வரதுக்காக தயாராக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த முத்துமாரியோடைய மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏரியாவிலே சிவா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெடிமேட் கடை இருக்குது, அந்த கடைக்கு பிட் நோட்டீஸ் அடிச்சு கேட்டாங்க. அது ஒரு பண்டலாக இங்கே இருக்குதுப்பா, அதை எடுத்துட்டு காலையில் நீ வேலைக்கு கிளம்பி வருவா இல்லையா, அப்போ அந்த கடையில் கொடுத்துட்டு நீ கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க கொடுக்குறாரு. உடனே இந்த முத்துமாரியும் அந்த பிட் நோட்டீஸ் பண்டலை எடுத்துக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வராருங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு மறுநாள் காலையில் அந்த பிட் நோட்டீஸ் அந்த பண்டல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நம்மளுடைய பையனையுமே வண்டியில் ஏற்றிட்டு ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க தயாராக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த பிட் நோட்டீஸ் பண்டில் எங்கே இருக்குதுன்னே தெரில, சுற்றி முற்றியும் வச்ச இடத்துல தேடுறாருங்க, அது கிடைக்கவே இல்லை. எங்கே போச்சுன்னு தெரியலையே. உடனே தன்னுடைய மனைவி கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவியையும் கூப்பிட்டு கேட்குறாரு. நீங்கள் வச்சது என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு எப்படி தெரியும், நல்லா பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அது சாதாரண சின்ன பண்டெல்லாம் கிடையாதுங்க, இவ்வளோ பெரிய பண்டலாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய பண்டலை நம்ம பையன் எதுவும் தூக்கி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க தகச்சபடி அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவங்களுடைய பையன் இவருடைய அப்பாவை பார்த்து சிரிச்சபடி நிற்கிறான். என்னடா ஆச்சு, ஏன் இப்படி என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற, அந்த பிட் நோட்டீஸ் பண்டலை நீ எதுவும் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த பண்டல் தானே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாக்கடை கிட்ட பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு.
இதை கேட்ட உடனே இந்த முத்துமாரிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டு வாசல் கதவை திறந்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாக்கடை வழியா பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னா, இவர் கொண்டு வந்தார் இல்லையா அந்த பிட் நோட்டீஸ் பண்டல், அந்த பண்டல் முழுக்க அந்த சாக்கடைக்குள்ள தாங்க முழுசா நனைஞ்சிருக்குது. அது பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி வச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாதுங்க, அதை சுத்தியுமே ஒரு பேப்பரை வச்சு தான் சுத்தி கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிட் நோட்டீஸ் பூரமே காகிதத்தால் செய்யப்பட்டது. அனைத்துமே நனைஞ்சு அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் முதற்கொண்டு வெளியேறி ஒரு மாதிரியா ரொம்ப கசங்கி போயிருச்சுங்க. இனி இதை வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அதை எடுத்து சுத்தம் பண்ணான்னு பார்க்குறாரு. அப்பயுமே அது தேராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக இவங்களுடைய பையனை ஸ்கூலுக்கு கூட விடாம ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்கு போயிருக்கிறாரு. கம்பெனிக்கு போயிட்டு என்னுடைய பையன் இப்படி தெரியாதனமா பண்ணிட்டான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே உங்களுடைய மேனேஜர் கண்ட மணிக்க திட்டுறாரு. ஒரு சின்ன வேலையை கொடுத்தா அதை நீ பொறுப்பாக பார்க்க மாட்டியா, நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை உன்னுடைய சேலரி இருக்கு இல்லையா அதில் தான் நான் பிடிச்சி தருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிஷனாக சொல்லிக்கிறாரு. அன்றைய பொழுதுபுறம் வேலை பார்த்துட்டு இரவு தோராயமாக ஒரு 7 மணிக்கு இவருடைய வீட்டுக்கு கோபத்தோடு வந்திருக்கிறாரு. வந்த உடனே மறுபடியும் இவருடைய பையனை போட்டு விட்டுன்னு விளாசி இருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய பையன் அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டு கீழே வந்திருக்கிறாரு. இவங்களுடைய மனைவி பார்த்துட்டு என்னங்க அப்படி பையனை கொன்றுவீங்க போல இருக்குது, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. ஆமாடி நீ சொல்றது சரிதான், சில மாதங்களாகவே நடக்கிறது எதுவுமே நல்லாவே படல, அனைத்துமே தப்பா நடந்துட்டு இருக்குது, இவனை முதல்ல மருத்துவமனை கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து மறுநாள் காலையிலே இவங்களுக்கு தெரிந்த குடும்ப நல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்படி குடும்ப நல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த மருத்துவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாங்க. அப்படி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பையன் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை டாக்டர், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக தான் இந்த மாதிரி தப்பா நடந்துட்டு இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், நீங்க தான் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி உங்களுடைய குடும்பத்தினர் ஆடி போயிட்டாங்க. அப்படி அந்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பவித்ரான்ற பெண்மணி மூளைக்காய்ச்சலால் அவதிப்பட்டு தானே இறந்து போனாங்க, அதே மூளைக்காய்ச்சல் தான் உங்களுடைய பையனுக்கும் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உங்களுடைய குடும்பத்தினர் நடுக்கத்தோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, இது எப்படி என்னுடைய பையனுக்கு தொத்துச்சு, இப்படி வர வாய்ப்பே இல்லையே, மூளைக்காய்ச்சலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான அறிகுறியே வேறமா இருக்கும், ஆனா இவன் எல்லாமே தப்பா பண்றதை பார்த்தா எங்களுக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இது சின்ன பையனா இருக்கக்கூடிய காரணத்தினால அதை பத்தி எங்களுக்கு முழுசா சொல்ல தரல, ஆனா அவனுக்கு மூளைக்காய்ச்சலோட அறிகுறி மாதிரி தான் தெரியுது, அவனை நல்லா கவனமா பார்த்துக்கோங்க, அதுவாக குணமானத்தான் உண்டு, நாங்கள் அதுக்கு உண்டான மெடிசன் நாங்கள் கொடுக்குறோம், கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி இவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய பையனை கூட்டிகிட்டு வந்து இவங்களுடைய வீட்டிலேயே தாங்க வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு கூட அடிக்கடி அனுப்பாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா தப்பு தவறுமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை மாட்டிக்கிடுவாங்க இல்லையா, அதனாலேயே இவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டங்கள் கடந்துருச்சு. ஆனாலுமே இவங்களுடைய பையன் இயல்பாக மாறிட்டானா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மாறவே கிடையாதுங்க. ஏகப்பட்ட சண்டைகளும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்குள்ள போய் தெரியாதனமா ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்து விடுறது, அந்த மாதிரி வம்புல துடுறது அப்படிதாங்க ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் உருண்டு ஓட இவங்களுடைய குடும்பத்தினருக்கு இவங்களுடைய பையன் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்க. ஏற்கனவே என்னுடைய அத்தை பொண்ணு மூளை காய்ச்சலால பாதிக்கப்பட்டு இப்படிதான் இறந்து போனா, என்னுடைய பையனுக்கு இப்படி ஒரு வியாதி வரும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்ற மாதிரி தாங்க பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா இது மூளை காய்ச்சலால வரக்கூடிய வியாதி கிடையாது, இது ஏதோ ஒரு ஆன்மா செய்யக்கூடிய வேலை அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு நாள் இரவு பயங்கரமா நடந்திருக்குங்க இவங்களுடைய வீட்டிலேயே. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு சரியாக ஒரு 11 மணி இருந்துக்குங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. அதனால யாருக்குமே தூக்கம் வராமல் டக்குன்னு முழிக்கிறாங்க. முழிச்சதுக்கு பிறகு இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேண்டில் இருக்கு இல்லையா, மெழுதிரி எடுத்து பற்ற வச்சுட்டு இவங்களுடைய அம்மா நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய பக்கத்தில் சரட்டுன்னு ஏதோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு அந்த மெழுதிரி வெளிச்சத்திலேயே அந்த தீபம் வெளிச்சத்திலேயே திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு எதிர்ப்புறத்திலே இவங்களுடைய பையன் தாங்க விகாரமாக இவங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்திருக்கான். என்னடாச்சு நீ ஏன்டா எங்களுக்குள்ள நின்றுட்டு இருக்கிற, உனக்கு தூக்கம் வரலையா, நான் கூட வேற யாரும் நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த பையனே பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற மாதிரி தெரியுது. தன்னுடைய பையன் எதிர்ப்புறத்தில் நிற்கிறான். அப்போ யார் நம்மளை அம்மான்னு கூப்பிட்டது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மெழுதிரி அந்த தீபத்தை டக்குன்னு திருப்புறாங்க. திருப்பி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு உசுரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பையன் இவங்களுக்கு பின்னாடி தாங்க நின்றுட்டு இருந்திருக்கிறாரு கண்ணை கசிக்கிட்டு. என்னடா அது நீ எங்க நின்றுட்டு இருக்கிற, அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது யார் அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்புறாங்க. அடுத்த நிமிஷமே இவங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாத, கற்பனை பண்ண முடியாத ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஆல்ரெடி பார்த்தாங்க இல்லையா உங்களுடைய பையனுடைய உருவம் மாதிரி, அந்த இடத்துல இவங்களுடைய பையன் உருவம் கிடையாது. ஏற்கனவே மூளை காய்ச்சலால பாதிக்கப்பட்டு இறந்து போன அந்த பவித்ரான்ற பெண்மணி இல்லையா, அதுதான் கருகருன்னு கோரமான ஒரு உருவத்தோட்டத்தோட தலைமுடியை விரிச்ச
முழிச்சபடி இவங்களை பார்த்தபடி நின்றுட்டு இருந்திருக்குங்க. ஐயோன்னு கத்திட்டு அந்த மெழுதிரியை இவங்களுடைய காலுக்கு கீழே போட்டிருக்காங்க. சூடு தாங்க முடியாமல் மறுபடியும் கத்திருக்காங்க. உடனே இவங்களுடைய கணவர் பக்கத்தில் நெருங்கி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய கணவருடைய தலைமுடியை பிடிச்சி யாரோ விருட்டு நிறுத்த மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. இவங்களுடைய நல்ல நேரமாக என்னன்னு தெரியலங்க, டக்குன்னு அங்கே கரண்ட் போயிருந்துச்சு இல்லையா, கரண்ட் வந்திருக்குது. கரண்ட் வந்த உடனே இவங்களுடைய மனைவியோடைய தலையை பார்த்துட்டு இவர் மிரண்டு போயிட்டாரு. இவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மெழுகுதிரியை வந்து கீழே தான் போட்டாங்க, காலு கீழே தான் விழுந்துச்சு. ஆனால் இவங்களுடைய தலைமுடியில அந்த தீபம் வந்து பட்டமாடி தலைமுடி பூரா குசியும் போய் கிடக்குதுங்க. என்னாச்சுடி, ஏன் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தாங்க இவருக்குமே ஒரு விஷயம் பொறித்தட்ட ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு இடையில நம்மளுடைய தலைமுடியை பிடிச்சி யாரோ விருட்டு நிறுத்தமா இருந்துச்சு, நம்மளுடைய பையனா இருக்குமா அப்படின்ற மாதிரி தூரத்தில் பார்க்குறாரு. இவங்களுடைய பையன் கொஞ்சம் தூரத்திலேயே தள்ளி நிற்கிறாரு. அங்கே இருந்துட்டு எப்படி நம்மளுடைய தலைமுடியை இந்த இருட்டுக்குள்ளே நம்மளை இழுத்துருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் பார்க்குறாரு. உடனே இவங்களுடைய மனைவியை சமாதானப்படுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய ரூமில் போய் கட்டில உட்கார வச்சிருக்காரு. அப்படி கட்டில உட்கார வச்சதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய மனைவி நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நம்மளுடைய பையனுக்கு மனநலத்தால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அவனுக்கு ஏதோ ஒரு ஆன்மா அண்டி இருக்குதுங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா கேதத்துக்கு, உங்களுடைய அத்தை பொண்ணுடைய ஆன்மா தான் அவனை வந்து பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்ன நீ உளறிட்டு இருக்கிற, அவளுடைய ஆன்மா இங்கே எப்படி வந்துடும், அதே மாதிரி என்னுடைய பையனை எதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. நான் சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த உருவத்தை என்னுடைய கண்கள் முன்னாடியே நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பின்னாடி நின்று இருக்கக்கூடிய உங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு இந்த கணவன் மனைவி 2 பேருமே அப்படியே மிரண்டு போய் உங்களுடைய பையனை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய காட்சி இந்த இருவருக்குமே வாழ்நாளாக மறக்க முடியாத காட்சியாக தாங்க இருந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய பையன் முகத்தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தோற்றம் இறந்து போன அந்த பவித்ராவுடைய பெண்ணினுடைய அந்த முகத்தோற்றம் அடியே ஓரமாக தெரிஞ்சுக்குதுங்க. அதாவது அவங்க இறக்கும் பொழுது அந்த சடலமாக அந்த படுக்கையில் கிடந்தாங்க இல்லையா, அப்பொழுது அவங்களுடைய முகம் எப்படி உப்பி போய் ஒரு மாதிரி ஒல்லியாக இருந்திருக்குது. அதே முகத்தோற்றம் தாங்க இவங்களுடைய பையனுடைய முகத்தில் தெரிஞ்சிருக்குது. அடுத்த நிமிஷமே அலறி அடிச்சுக்கிட்டு இந்த இருவரும் இவங்களுடைய பையனை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே உங்களுடைய பையன், உன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்டா, நான் அழிச்சிட்டு போகாம விட மாட்டேன், நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கு உனக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்திருக்காரு இவங்களுடைய பையன். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சத்தம் கேட்டு இவங்களுடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி விட்டாங்க. உடனே அந்த பையனை வலுக்கட்டாயமா 4 பேர் சேர்ந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த பையனை வந்து கட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு வெளியே போக விடாமல் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்களுடைய கணவன் மனைவி இருவருக்குமே என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியல இல்லையா, அதனால தாங்க அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது அங்கே கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களுடைய பையனுடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா ஆண்டி இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் இப்போவே ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இரவு 11 மணி ஆகுது, இந்த நேரத்தில் நம்ம எங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அப்போ அங்கே பக்கத்தில் நிற்கக்கூடிய நபர்கள் பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே கோயிலுடைய பூசாரி இப்போ இருக்க மாட்டார். இருந்தாலுமே அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வெளியேறிடும். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம், நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி தாங்க வான் பண்ணுறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கே போகிறாங்க. அப்படி சிவன் கோயிலுக்கே போயிட்டு அங்கே உங்களுடைய பையனை அந்த கோயிலுக்குள்ளே இழுத்து போடுறாங்க. இழுத்து போட்ட உடனே இந்த பையனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வெளியே இருக்கும் போல டக்குன்னு மயக்கம் மட்டும் வந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் வெளியே வரைக்கும் இவங்களுடைய கோயிலில் தாங்க வந்திருக்காங்க. அப்படி கோயிலுக்கு அந்த கோயிலுடைய பூசாரி வந்ததுக்கு பிறகு அவருக்கு நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுற மாதிரி தாங்க இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி இந்த கணவன் மனைவிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி அந்த கோயிலுடைய பூசாரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பையனுடைய உடம்புல இருக்கக்கூடியது சாதாரண ஒரு ஆன்மா கிடையாது, நம்ம நினச்ச மாதிரி அந்த ஆன்மா விரட்டுறதுக்கு. ஏன்னா உங்களுடைய பையனுடைய உடம்புல இருக்கக்கூடியது ஒரு துஷ்ட மோகினியோடைய ஆன்மா தான். அடங்காத ஆசையோடையும் அடங்காத பகையோடையும் இறந்து போயிருக்குது. அது வந்து சாதாரணமாக உடம்பு முடியாமல் இறந்து போகலை, ஒரு துர்மரணம் அடைஞ்சு தான் அந்த ஆன்மா இறந்துருக்குது. அதனால தான் அந்த ஆன்மா உங்களுடைய பையனை ஆக்கிரமிப்பு பண்ணி உங்களுடைய குடும்பத்தினரையே காவுவாங்க வந்திருக்குது. நீங்கள் இந்த ஆன்மாவை விரட்டணும்னு நினச்சிங்கன்னா உடனே விரட்ட முடியாது. அந்த ஆன்மா யார் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த முத்துமாரியோடைய மனைவி அழகுமணி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஆன்மா யார் என்னன்றதை எங்களுக்கு தெரியும் சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக மூளைக்காய்ச்சலால் அவதிப்பட்டு இறந்து போனாங்களே பவித்ரா, அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுடைய சொந்த ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் விடிஞ்ச உடனே உங்களுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் சொந்த ஊருக்கே போயிருங்க. அப்படி சொந்த ஊரில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கே போயிட்டு அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி மூலியமாகவே இந்த ஆன்மாவை விரட்ட ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இந்த சாமியார் சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய குடும்பத்தினரும் இவங்களுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டத்துக்கு போகிறாங்க. அப்படி இவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு போனதுக்கு பிறகு இவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாங்க. சொன்ன உடனே கோவப்பட்டுக்கிட்டு எதிர்ப்புறத்தில் பக்கத்திலான அந்த துக்கம் நடந்த வீடு இருக்குது, அதாவது இந்த பவித்ரான்ற பெண்ணினுடைய அப்பா அம்மா, அவங்க கிட்ட சண்டைக்கே போயிட்டாருங்க. இப்பொழுது யார்கிட்ட எந்த சண்டையும் போட வேணாம், நம்ம முதல்ல கோயிலுக்கு போகிறதா நல்லது அப்படின்னு முடிஞ்சாங்க. அந்த 2 குடும்பத்தினரும் சேர்ந்து இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. அது
அதுதாங்க இவங்களுடைய குல தெய்வமே. அப்படி கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போனதுக்கு பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா பூஜை பண்ணி அவருடைய உடுக்கையை எடுத்து அடிக்க அடிக்க இவருடைய உடம்புல இருந்து எந்த ஒரு ஆன்மாவும் வரமாடி தெரியல. இதுக்கு மேல அந்த ஆன்மா வரமாடி தெரியல, உங்களுடைய பையனை கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி சொல்றாரு. இல்ல சாமி, நாங்க மறுபடியும் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்மா என்னுடைய பையனை என்ன பண்ணும்னே தெரியல, தயவு செஞ்சு எங்களை இந்த இடத்த விட்டு போக சொல்லாதீங்க, நாங்க இங்கே தான் இருப்போம், அந்த ஆன்மா என்னுடைய பையனுடைய உடம்புக்குள்ள எப்படி வரும் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. மறுபடியும் அந்த கோயிலுடைய பூசாரி உடுக்க எடுத்து டம்மு டம்முன்னு அடிச்சுட்டே இருக்காருங்க. அதன் பிறகுதாங்க அவருடைய உடம்புலேயே அந்த ஆன்மா வந்து இறங்கி இருக்குது. இறங்கின உடனே நான் யாரு, என்ன, எதுக்காக இறந்தேன், ஏன் இவங்களை வந்து பாடாப்படுத்துறேன் அப்படின்ற விஷயத்த அந்த மோகினி பிசாசையும் மொத்தத்தையும் போட்டு உடைச்சிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள், அதாவது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடிங்க, இந்த முத்துமாரி இருக்கார் இல்லையா, அந்த சம்பவத்தை சேர்ப்பனே காளீஸ்வரனுடைய அப்பா, அவரும் அந்த பவித்ரான்ற பெண்மணியும் ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பவித்ரான்ற பெண்ணினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. இவங்க இருவருமே ரொம்ப சொந்த உறவு முறை தான். ஆனாலுமே இந்த முத்துமாரியுடைய அம்மாவுக்கு சுத்தமாக இதில் வந்து விருப்பமே கிடையாது. அதன் பிறகு நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், எங்களுக்கு திருமணம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதுக்கிடையிலே ஏகப்பட்ட சண்டைகள் இந்த 2 குடும்பத்தினருக்கு இடையில நடந்துகிட்டே இருந்திருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தாங்க இந்த பவித்ரான்ற பெண்மணிக்கு திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சிருக்குது. அந்த பாம்பு கடிச்சதுக்கு பிறகு அந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் குணப்படுத்திருக்கிறாங்க. ஆனாலுமே அதன் மூலியமாகவே இவங்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டிருக்குது. அந்த மூளை காய்ச்சல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க வந்து ஒரு மழலை குரலில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யார்கிட்ட எப்படி பேசணுன்றதே தெரியாம ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தாங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அனைவருமே இந்த பெண்மணிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த பவித்ரா பொண்ணே வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முத்துமாரியுடைய அம்மா அவங்களுடைய திருமணத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த முத்துமாரி அந்த பவித்ரான்ற பெண்மணியை மறக்க முடியாம என்னால முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. இப்படி அவ்வளவுதான் திருமணம் பண்ணுவா அப்படின்னு சொன்னா நான் வந்து செத்து போயிருவேண்டா அப்படின்ற மாதிரி தாங்க பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு தன்னுடைய அம்மாவை வந்து சொல்றது கேட்போம், இல்லை அப்படின்னா இறந்து போயிருவாங்க அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு தாங்க இவர் வந்து வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரியே இந்த பவித்ரான்ற பெண்மணி அந்த மூளை காய்ச்சலில் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே கிராமத்தில் தாங்க இவருக்கு திருமணமும் நடந்திருக்குது வேற ஒரு பெண்ணோட. அந்த காட்சி எல்லாமே கண்கூடாக பார்த்துருக்கக்கூடிய அந்த பவித்ரான்ற பெண்மணிக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்றது கூட தெரியாம வேதனையோட தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அந்த பவித்ரான்ற பெண்மணியோடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குது. இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறது, அவங்கள விட நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடிய குடும்பம், நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க எல்லாருமே வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இந்த திருமணம் நடந்ததுக்கு பிறகு இந்த முத்துமாரியும் இவங்களுடைய மனைவியும் சென்னைக்கு குடியேறிக்கிறாங்க. சரியாக 8 வருட காலகட்டங்களுக்கு பிறகு மூளை காய்ச்சல்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்க இந்த பவித்ரான்ற பெண்மணி. அப்படி மீண்டு வந்ததுக்கு பிறகு அவங்க முதலாவதாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முத்துமாரி எங்க, என்னை வந்து பார்க்கவே இல்லையா, ஒரு தடவை கூட என்னை கேட்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது உங்களுடைய அப்பா அம்மா நடந்த விஷயத்தை புறம் போட்டு உடைச்சிருக்காங்க அந்த பவித்ரான்ற பெண் கிட்ட. அவன் உன்னை ஏமாத்திட்டாமா, அவனோட அம்மா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போயிட்டான், உன்னை அப்படியே பாதியிலே மறந்துட்டாமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பவித்ரான்ற பெண்மணி ஓன்னு அழுகுறாங்க. முத்துமாரியே நம்ம உசுரா நேசிச்சோமே, நம்மளுக்கு ஒரு உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்மளை பாதியிலே விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க கண்ணீர் வடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பவித்ராவுடைய அப்பா அம்மா எப்பயும் போல இயல்பா மாறிடுவா அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த பவித்ரான்ற பெண்மணி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான்ல, நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தூக்குல தொங்கி இறந்து போயிருந்திருக்காங்க. இப்படி அவங்க தூக்குல தொங்கி இறந்து போயிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இவங்களுடைய குடும்பத்தினர் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லைங்க. உடம்பு முடியாம தான் இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க மூடி மறைச்சிருக்காங்க. அது எதுக்காகன்னு தெரியலங்க. அவங்களுடைய குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் வந்து மறைமுகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த ஆன்மா வாயிலாகவே இந்த சிறுவன் மூலியமாகவே சொல்லி முடிக்குதுங்க. அவனாலதான் நான் செத்து போனேன், என்னுடைய அப்பா அம்மாவும் என்னை நினைச்சு எவ்வளவோ வருத்தப்பட்டிருப்பாங்க, இவனை எவ்வளவோ நேசிச்சேன், ஆனா என்னை வேணான்னு முடிவெடுத்து இவனுடைய அம்மா பேச்சை கட்டுக்கிட்டு ஓடி போனான்ல, திருமணம் பண்ணி பொழுது நிம்மதியா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறான், அது எல்லாத்துக்குமே காரணம் இவனுடைய அம்மா தான். அதனாலதான் இவனுடைய அம்மாவை அன்றைய இரவு நானே போட்டு தள்ளிட்டு இவனுடைய பையன் காளீஸ்வரனுடைய உடம்பையே ஆக்கிரமிப்பு பண்ணேன். இப்பொழுது இந்த பையனை வந்து மூளை காய்ச்சல், இவனும் பைத்தியம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ப வச்சு கடைசியாக இவனுடைய உயிரையும் எடுத்துட்டு போவேன். என்னைய பைத்தியம் சொல்லிதானே என்னை விட்டுட்டு போனான், இப்பொழுது இவனுடைய பையனையுமே நான் பைத்தியமாக்குவேன், அந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது நான் வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆங்காரமா சிரிச்சபடி சொல்லியிருக்குதுங்க இந்த பவித்ராவின்ற பெண்மணியுடைய ஆன்மா. இதை கேட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே நடுநடுங்கி போயிட்டாங்க. உடனே இந்த முத்துமாரி என்ன பண்றாருன்னா, இவங்களுடைய பையனுடைய காலடியிலே வந்து விழுந்திருக்கிறாரு. நான் வேணும்னே எதுவுமே பண்ணல, என்னை புரிஞ்சுக்கோ, என்னுடைய அம்மா தூக்குள்ள தொங்கிருவேன், இறந்து போயிருவேன் அப்படின்ற மிரட்டின காரணத்தினாலதான் உன்னை விட்டுட்டு நான் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணேன், மற்றபடி நான் வேணும்னே பண்ணல, என்னை மன்னிச்சுக்கோ, என்னை என்ன பண்றான்னு பண்ணிக்கோ, என்னுடைய பையனை விட்டுரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கக்கூடிய இந்த முத்துமாரியுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவருமே அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொல்றது உண்மைதாமா, அவன் வேணும்னே எந்த ஒரு காரியத்தையும் பண்ணல,
அவனுடைய அம்மா தூக்குல தொங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினா, தூக்கு கயிறே கழுத்துல மாட்டிட்டு நான் செத்து போயிருவேன் அப்படின்ற மாதிரி அவனை வந்து பிளாக்மெயில் பண்ணான். அதனாலதான் அவன் இப்படி ஒரு முடிவுக்கே ஒத்துக்கிட்டான். அப்படி முடிவெடுத்துமே கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டங்கள் அவனுடைய மனைவி கூட சேர்ந்தே வாழல. அதன் பிறகு நாங்க அனைவருமே புத்துமதி சொல்லிதான் அவனுடைய மனைவியுமே நாங்க சேர்த்து வச்சோம் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி சொல்றாரு. இப்படி அனைவருமே சொன்னதுக்கு பிறகு தாங்க இந்த பவித்ரான்ற பெண்ணினுடைய ஆன்மாவுக்கு ஒரு கட்டத்துல மனம் இறங்கி போயிருக்குது. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இனிமே யாருக்கு எந்த ஒரு தீங்கும் கொடுக்க மாட்டேன், இந்த பையனுடைய உடம்பு விட்டு போயிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுத்துட்டு இந்த பையனுடைய உடம்பு விட்டு அந்த ஆன்மா மொத்தமா வெளியேறி இருக்குதுங்க. அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த கருப்பணசாமி கோயிலேயே பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பவித்ரான்ற பெண்மணியுடைய ஆன்மா யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் பிரச்சனையும் பாதிப்பும் கொடுக்காம நிம்மதியாக தங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்தில இருந்து 2015 காலகட்டம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்னுடைய குடும்பத்தினருடைய பர்மிஷனோட தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சரியாக ஒரு வருட காலகட்டம் என்னால என்னுடைய குடும்பத்தினர் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அதுல சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயங்கள் என்னாலேயே நடந்திருக்குது. அதை எல்லாம் சொன்னா உங்களால முழுசா சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சமா சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய இந்த காளீஸ்வரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.